பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நேற்று சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். விவரங்களுடன் நிகராம் செய்தியாளர் செந்தில், நேற்று உயிரிழந்த சிறுவனுடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டதா? தற்போது அங்கு எது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுது? தண்ணீர் வருகை எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது தென்னகத்தினுடைய ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள், பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வெயில் என்பது சுட்டெரிக்கும் நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதைப் போல தென்காசி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து வர துவங்கியது. மேலும் தற்போது அக்கினி நட்சத்திரம் அனல் காற்று வீசி இருக்கக்கூடிய நிலையில் அருவிகளில் தண்ணீர் வர துவங்கிய உள்ள நிலையில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் அது தங்களுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். மேலும் இந்த குளித்து சென்றக்கூடிய நிலையில் அதாவது பழைய குற்றாலம் மலைப்பகுதிகளில் கன மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக திடீரென நேற்று அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அதாவது அங்கு குளிக்க வந்த சுற்றுலா வந்த அஸ்வினி என்ற ஒரு சிறுவன் நீரில் அடித்து செல்லப்பட்டார். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு அங்கு அந்த சிறுவனை மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து அந்த சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவனை தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு இன்னும் பிரேத பரிசோதனை முடித்த பின்னர் அவருடைய உறவினர் ஒப்படைக்கப்படும் நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட குற்றாலம், அதாவது ஐந்தருவி, அதே போல பழைய குற்றாலம், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கு கடந்த 5 நாட்களுக்காக மாவட்ட ஆட்சியர் தடை விதிக்கப்பட்டார். இந்த தடையின் காரணமாக அதாவது அருவிக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் உடனடியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் இருக்கின்றன. இது குறித்து நம்மளுடைய அதாவது சென்னையில இருந்து வந்திருக்காங்க சுற்றுலா பயணி, அவங்ககிட்ட கேட்போம். சார் வணக்கம். சென்னையிலேருந்து வர்றது என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் ஒரு ஏமாற்றம், குளிக்க உள்ளே அலோவ் பண்ணல, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும். நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து நேற்று வந்த நேரம் குளிக்க விட அலோட் பண்ணல. ஏன்னா தண்ணி நிறையா இருக்கிறதுனால யாரும் அலோட் பண்ண உள்ள ஏமாற்றமாக போயிருக்குது. எனக்கு குற்றாலம் தான், இந்த ஊர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுறதும் ஒரு 3 நாளைக்கு ஒரு பரபரப்பாக இருக்கிறதும் இந்த மாதிரி தான் இருக்குது. நிரந்தர தீர்வுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செண்பகதேவி பக்கத்தில் வாட்ச் டவர் போட்டு அங்கே காவலர்களை நியமித்து தண்ணி அங்கே கூடுதல் குறைது இங்கே உள்ள மக்களுக்கு சொன்னாங்கன்னா இங்கே முன்னெச்சரிக்கை இருப்பாங்க. அதே மாதிரி அனைத்து அருவிலையுமே அபாய சங்குகளை நிறுவி அந்த அபாய சங்கம் அடித்தாலும் அவங்க உஷாராக வெளியே வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நேற்று பழைய குற்றாலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. எந்த ஆபத்து இல்லை, காட்டுக்குள்ளேயும் மழை இல்லை. ஆனாலும் சுற்றுலா பயணி குளிக்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஊட்டி கொடைக்கானலாம் தடை பண்ணதுனால ஸ்கூல் லீவ் இருக்கிறனால மக்கள் இங்கே வர்றாங்க, அவங்க குளிக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போக்கணும்னு சொன்னால் செண்பகதேவியில் தண்ணி எங்கே உருவாகுதோ அங்கெல்லாம் வாட்ச் டவர் அமைச்சு காவலர்கள் நியமித்து தண்ணி கூடுதல் குறைத அளவு இங்கே சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் இப்போ சுற்றுலா பயணியும் குளிக்கலாம், உயிர் சேதத்தையும் தவிர்க்கலாம். தொடர்ந்து அதாவது சுற்றுலா பயணிகள் வருவதற்காகவும் அதாவது இந்த உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதியிலுடைய மக்களும் சரி சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாகவே உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.